நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. கொலுவிருந்து வருகிறார்கள். ஆண்டவன் படியிழந்து வந்தார்னா இந்த பார்வதி கடவுள் போனவர் எப்போ வருவார்னு கைலாச வாசல்ல பார்வதி நின்று கொண்டு வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்திருப்பாளாம். எப்ப வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தா பார்வதி. அது மாதிரி அந்த காலத்துல ஆனா பிறந்தவங்க அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருச்சு அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு காடுகரைக்கு வேலைக்கு வருவார். அப்ப காடுகரைக்கு வேலைக்கு வந்தான்னு சொன்னா பேயாமலை பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்த ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டுவாராம். அந்த காலத்துல ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டியிருக்காரு. இப்போ குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு, அதுலயும் பாதி குறை ஓட்டு வந்துருவா. அவளுக்கு சம்பளம் எவ்வளவு? இப்போ உள்ள தாய்மார்களுக்கு 300 ரூபாய் சம்பளம், போண்டாவும் டீயும். அவளுக்கு போக்குவரத்துக்கு ஆட்டோ சார்ஜ், அது போக வெத்தலை சுண்ணாம்பு வேற. அவன் நம்ம ஊர்ல எல்லாம் இப்படித்தான் காட்டு வேலைக்கு போறாங்க. இல்லைன்னா ஒரு ஆளை பார்க்க முடியாது. அப்போ ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி அந்த ஐயா மம்பட்டியை கொண்டு மண்ணை வெட்டி எரிஞ்சார்னா காப்பிடி மண் அவர் முதுகுல விழுமா. அந்த அளவுக்கு ஓங்கி ஓங்கி வெட்டியிருக்காருல்ல. இப்பவும் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா என்னமா இருக்கு? உங்களுக்கு போட்ட மம்பட்டியே புடுங்க பிளமில்ல, சீத்தவங்கிட்டு போய் அலையுதிய. அதானே ஏன் உன் வீட்டுக்காரி சரியா பொங்கி தரலையோ? பிறகு அதான் அண்ணாச்சி சிரிக்காவோ? சாம்பார் மட்டும்தான் வப்பா உள்ளது. பொரோட்டா வாங்கிட்டு வாங்கனால பெரிய போராட்டம் தானே. பொரோட்டா நல்லா சாப்பிட்டே வை, படக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். சரி, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். பிறகு நல்லா சாப்பிட்டு நல்ல வேலை பார்க்குறோம். நீ சொன்னத மாதிரி எல்லா தாய்மார்களும் அப்படி இல்லை.
எல்லா ஆம்பளையும் அப்படி இல்லை. ஒரு சில வீட்டில் அப்படி இருக்கு. அப்போ அந்த காலத்தில் அந்த ஐயா காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டுனா அவளுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அந்த காலத்தில் வெறும் 1.25 ரூபா. 1.25 ரூபான்னா அப்போ பெரிய துட்டு. என்ன சரி, அது போக காலனா வச்சு காலனா பரவாயில்ல. அந்த காலம் 1.25 ரூபான்னா பெரிய துட்டா. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கார அம்மா கையில் கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரவங்குள்ள ஒரு சோறு கறியை பொங்கி ஒரு முட்டையை கிட்ட அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணியை போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்று எதிர்பார்ப்பாளாம். நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சிரிச்ச முகம் சீதேவி அண்ணா எப்படி சிரிப்பா தெரியுமா? பல்லு தெரியாம புன்னகை சிந்தி நிப்பாளாம். ஒரு சிரிப்பு சிரிச்சா பட்டுச்சல் எடுக்க போகணும்னு ஆசை. ஒரு சிரிப்பு சிரிச்சா சினிமாவுக்கு போகணும்னு ஆசை. ஆமா ஆமா பல்லாரி. ஆமா அது ஒரு பயம். சரி இப்போ அது என்னப்பா? ஆமா சரி, அது என்ன முக்கியமான சிரிப்பு? ஆமா ஓஹோ ஆமா. அதனால இந்த அம்மா சிரிச்ச முகம் சீதேவியா நின்று அந்த ஐயா வரும்போது, ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ, நீங்க அழுத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல பின்னால வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை போய் குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டானா எப்படி இருக்குங்க? காட்டுல ஆணையை தூக்கி சிவந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி இருக்குமா. ஆமா அவ ஏன் முதுகு தேய்ச்சி விட்டான்னு கேளு. அவர் மண்வெட்டியை கொண்டு வெட்டி எரிஞ்சார் பாத்தியா, அந்த மண்ணை முதுகுல இருக்குமா. அதுக்காக இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டுருக்கா. சரி என்ன சொன்னா? இல்லைன்னா கொச்சக்கயிறு கிடக்கு, 4 மடிச்சு 2 இழுப்பு இழு தேயும். தேப்பா தேப்பா கிடக்காம வச்சு தேப்பா. ஆமா. ஆனா பார்வதியும் பகவானும் அப்படி அல்ல. உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழந்தார், உமையவள் பணிவிடைகளை செய்தாள். இப்படி களைப்பாறு இளைப்பாறு இரு பேர்களுமே கைலாசத்தில் இருக்கும் போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே அடியாரோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ உலகமெல்லாம் போகும்போதே என்னைக்குமே நீங்க தான் படியரிசி வாங்கி கொண்டு போறீங்க, உலகமெல்லாம் படி இழந்துட்டு வாரேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க உலகமெல்லாம் படி இழக்க போறீங்கன்னு வைங்க. இந்த மக்கள் எல்லோருமே யாரை வணங்குகிறார்கள்? பார்வதி, உலகத்தை நான் தானடி படைத்தேன், நான் தான் படைத்தேன்,
மக்களை எல்லாம் பாதுகாத்து வருகின்றேன். அப்ப உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடியது நான் தான். அப்போ எல்லா மக்களும் யாரை வணங்குவார்கள்? என்னை தானம்மா வணங்கி வருவார்கள். அதுல என்னடி உனக்கு சந்தேகம்னார். அப்ப பார்வதி சொன்னா, உலகத்துக்கே கடவுளா இருக்கும்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கே தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வரீங்க. அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் காத்து ரட்சித்து வந்தாலும் இந்த மக்களுக்கு இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானால் யாரால முடியும்? இரவிலே ஒளி கொடுக்கணுமானால் சந்திர பகவான் வரணும். அப்போ சந்திரனும் சூரியனும் இல்லைன்னா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்காது. அதனால அவங்க 2 பேரையுமே எனக்கும் மேலாக நான் 2 கண்களாகவே பாவித்து வருகிறேன். அம்மா, என் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். நான் பார்வதி நம்புவாளையா? பெண்ணா பிறந்தவளுக்கு ஒரு காரியத்தை சொன்னா அதை ரொம்ப ஆழமா யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி பாப்பா. அதுக்கு ஏத்த பதில் கிடைக்கிறது வரைக்கும் அது என்ன 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 என்னன்னு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். அது மாதிரி இந்த பார்வதியும், அது எப்படி இந்த ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவை கண்ணை மறைச்சா இந்த உலகம் என்ன ஆகும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேணும் அல்லவா? என்ற ஆதிபரா சக்தியானவள் அவள் சிவனுக்கு தெரியாமல் பின்னால் ஓடி வந்து அவை இருகரத்தை எடுப்பாள். பார்வதி சிவனுக்கு தெரியாம பின்னால் வந்து 2 கண்களையும் இறுக்கி பொத்துனா. ஆண்டவே பகவான் கண்ணை பொத்திய உடனே காலி உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா தெரியுது. உலகமே இருட்டா இருந்த உடனே மக்கள் எல்லோரும் திக்கு முகம் தெரியாமல் திகைத்து வாடுகிறார்கள். அசையும் பொருள் அத்தனையும் அப்படியே அசையாமல் இருக்க ஆண்டவள் இறைவனாகிய பகவான், இவ என்ன இந்த பார்வதி, இவளுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம மேல நம்பிக்கையே வரமாட்டுக்க. நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணைத்தானே இவளால மறைக்க முடிந்தது. சிவபெருமானுக்கும் 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் இந்த பார்வதிக்கு தெரியாது. அதனால் உச்சி கண்ணை திறந்து நமக்காக அன்னைக்கு ஆண்டவே ஒளி கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமா என்னைக்கும் உச்சி கண்ணை திறக்காம அன்னைக்கு தான் தன்னுடைய உச்சி கண்ணை திறந்தாரா. அது வரைக்கும் பார்வதிக்கு கூட தெரியாமல் அந்த ரகசியமாய் மறைத்து வைத்திருந்தாரா. அப்போ உலக மக்களை காப்பாற்ற வேணும் என்று பார்வதிக்கு சிவனுடைய மகிமை தெரிய வேணும் அல்லவா என்ற ஆண்டவன் பார்வதிக்கு முன்னால அவர் உச்சி கண்ணை திறப்பார். உச்சி கண்ணை பகவான் திறப்பார். ஏயா திறப்பார். அவர் உலகில் ஒளி கொடுப்பார். அவர் திறப்பார்.
ஆண்டவன பெண்ணை அழைத்து, அம்மா தாயே, நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் மாதாளி போட வேண்டாம், என் உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததினாலே, உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே, எம்மாடி பிறந்ததாலே, தாய உச்சி நீ காளி பிறந்ததாலே அம்மா உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே, தாய உச்சி நீ காளி ஓம்பையேறி ஓம் பேரே என்ற ஆண்டவன் அம்மாளுக்கு பெயர் நாமத்தை கொடுத்து, வாக்கு வரங்களை கொடுத்து, வடக்கு வாசல் கோட்டையிலே அமரும்படியாக ஆண்டவன் அவளை வடக்கு வாசல் செல்வியாகவே அமர வைத்தார். அப்ப அமர வைத்த நேரம் பார்வதி பார்த்தா, ஐயையோ, ஆண்டவனுக்கு 2 கண்கள் தான் இருப்பதாக எண்ணி சிவன் சொல்லுவதை கொஞ்சமும் நாம நம்பாம கடவுளார் கண்ணையே மறைத்து இப்படி பரிசோதனை செய்து பார்த்து விட்டோமே. சிவபெருமான் உச்சிக்கண் மகிமையை அறியாமல் செய்த பரிசோதனைக்கு கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ என்று அவள் அங்கமெல்லாம் பதறி ஆவித்தனலாகி பகவானுக்கு முன்னால பார்வதி பயந்து போய் நிற்கிறார். தவறு பண்ணதுனால பயந்து போய் நிற்கிறா. அதோட இவளுக்கு பயம் அதிகமாக அதிகமாக பார்வதி உடம்பெல்லாம் சிலு 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 சிலுன்னு வேர்த்து போய் நிற்கும். பார்வதி மட்டுமில்ல, பூமியில பிறந்த மனிதன் யாரா இருந்தாலும் எவருக்கும் தவறு பண்ணிருக்கும் அப்படின்னா ஆளை கண்ட உடனே தன்னை அறியாம பதறும். எதுக்கு எதுக்கு இல்ல போட்டிருக்கா, போறேன் வாரேன். ஆமா சாப்பாடா பெருசு. ஆமா ஆமா இருந்துட்டு வா. ஆமா போயிட்டா போய் போற உடனே எதுக்கு? ஆமா, கழுத கட்டா குட்டிச்சவரு பிற எங்க அது போக? கருவந்தூர் தான் நிற்கும். ஆமா ஆமா சரி. ஹலோ அம்மா போய் ஆமா அடிச்ச. ஆமா ஐயோ ஆமா ஆமா சரி. ஆமா சரி, அவ்வளவு பயமா? ஆமா போச்சு. ஆமா 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 எல்லாம் வேலையிலே போயிட்டு. ஆமா நம்ம தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆளை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியலைனால் நம்ம தெரிஞ்ச மாதிரி நமக்குள்ள ஒரு பயம், எங்க நம்மளை பார்த்துருவாங்களோ பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல பிறகு. அதனால இந்த பார்வதி நம்ம பகவானை எப்படியோ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோமே, கோபப்பட்டு நம்ம மேல இவர் சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவனுக்கு முன்னாலே அஞ்சி நடுங்கிய பார்வதி, கடவுளே நான் செய்த தவறுக்காக என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கடவுளுக்கு முன்னால் கையெடுத்து வணங்கி நின்றார். பார்த்தார் பகவான், பார்வதி இப்படி பயத்தினால் அங்கமெல்லாம் வேர்த்து நிற்கிறார். இவ பயத்தினால் பார்வதிக்கு உண்டான வியர்வை ஒன்றாக சேர்ந்து கைலாச வெள்ளமாகவே கரை புரண்டு நிற்கின்றது. பார்த்தார் ஆண்டவன், பார்வதியின் வியர்வை ஒரு உப்பு தண்ணி, இது உலகத்துக்கு போனா மக்களுக்கு உயிர் சேதமாகும்.
என்ற 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே சிவனுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் அதையே ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அன்னைக்கு போய் உட்கார்ந்தா அந்த அம்மா கங்காதேவி. ஆமா, இன்னமும் கீழே இறங்கல. அந்த அம்மா என்னைக்கு இறங்குதாலோ அன்னைக்கு நம்மலாம் இருக்க மாட்டோம். இறங்கட்டும் இறங்கட்டும். அவ இறங்குனா தான் நிம்மதி பாத்துக்க. ஆமா நிற்கும். ஆமா ஆமா நீ சொல்லு, நீ சொன்னது எல்லாம் நடக்கணும் பாத்துக்கோ. சரி, ஆமா 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 ஆயும் ஆமா. இந்த தர்மயுகம் எப்ப வரும்? வந்துக்கிட்டு இப்போதான் ஆரம்பிக்கும். நமக்கு தெரியாம நடக்கும். ஆமா, நம்மளும் அதுக்கு முந்தி போயிடுவோம். உள்ளது தாத்தா, கறி முத்தி போய் நிற்கி, எல்லாம் செல்போனில் போய் நிற்கி. ஆமாம், உலகமே செல்போனில் வந்துட்டு அதான் தனியாக நின்று புலம்ப கண்டேன் சிவனே ஐயா. அதனால் தனியாக ஒத்த நின்று புலம்பிக்கிட்டு நிற்கான். ஆமாம் 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 உனக்கா? ஆமா கரெக்டு. ஆமாம், முதல்ல மேலே வீட்டில் போய் எட்டி எட்டி பார்க்கான். ஆமாம் முடியாது. அதனால ஆமா, இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதியின் வியர்வையானது பூமிக்கு போகக்கூடாது என்று அங்கமெல்லாம் துவட்டி கங்காதேவியை தலையின் மீது சுமந்தார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வியர்வை பூமியில் கலந்தது. அதையே 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி பயனாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி
தேவியுமா அங்கே மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா. நாகலோக பட்டணத்திலே வந்து பத்தாம் கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பால் பளிங்கு வண்ணம் பாறை உண்டு பளிங்கு வண்ணம் பாறையிலே காற்றடித்து மணல் குமித்து ஓர் அழகான கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசு எல்லா நாகத்துக்கும் ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்தையே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டு வருகிறார்கள். இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்ன வேலை? இந்த 10வது கடல் இருக்கு பாரு, பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்குள்ள என்ன இருக்கும்? கடலுக்குள்ள என்ன இருக்கும்? கடலுக்குள்ள பாறை இருக்குமா? பாறை இருக்கும். வேற என்ன இருக்கும்? ஆமாம், தண்ணி இருக்கும். என்னது இருக்கும்? தண்ணி, வெள்ளம். ஆமாம், தண்ணிக்கு பேர் தானே கடல். ஆமாம். கடலுக்குள்ள என்ன இருக்குங்க? தண்ணி இருக்குமா? நான் போன கடலில் தண்ணி தான் இருந்தது. ஆமாம், கரெக்டு. உங்களுக்கு 5 பேருக்குமே அறிவு இல்லை. இன்னைக்கு தான் உண்மையை பேசுங்க, நீ வாழ்க. ஆமாம், அப்போ கடலுக்குள்ளே என்னமா இருக்கும்? 5 பேருக்கு அறிவு இருந்தா நீங்க ஏன் இப்படி இருக்க போறீங்க? ஆ, ஆமாம். ஆ, ஆமாம். ஆ, ஓஹோ. அப்ப எனக்கு அறிவு இல்லைங்கய்யா. அதாவது அறிவும் திறமையும் இருக்க போய் தான் கடவுள் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கல்வாணி நமக்கு வேணும்னா அது எவ்வளவு பெரிய கொடுப்பனை வேணும். ஆமா, எல்லாருக்கும் கிடைக்குமா? ஆமா, ஆமா, ஆமா. தினமும் சாமி கும்பிடும் போது 5 பேருக்கும் நல்ல உயிரை கொடு, 5 பேர் நல்ல உயிரை கொடுன்னு சாமியை கும்பிடுதே. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது கல்வி இருக்க போய் தான் நமக்கு ஊரெல்லாம் மதிப்பு. ஆமா, ஹலோ. அதனாலே இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக மனித தலையோடும் நாக உடலோடும் இந்த 10வது கடலுக்குள்ள இருக்கு பாருங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், கோமதேகம், வைரம், வைடூரியம், நீலம், நீடூரியம் இப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத முத்துக்களுக்கெல்லாம் 2 பேர்களுமே காவலாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியாகவே வாழ்ந்து வரக்கூடிய 2 பேர்களுக்கும் இறைவன் என்ன செல்வாக்கை கொடுத்திருக்கிறாரையானா நாகமுடி ராஜ மன்னே, நாகமுடி ராஜ மன்னே, கண்ணி பெண் கோடி ரொம்ப குணமோட
பொக்கிஷமோ காடு கரை நஞ்சை புஞ்சை தோப்பு துறவா என்னென்ன வேணுமோ எல்லாமே நிறைந்திருக்கிறது. எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? பொண்டாட்டி செல்வமா? ஏன், எதனால் அப்படி? ஆமா, என்ன செய்வா? சரி இடிச்சு கொடுப்பாங்க. என்ன சரி. ஹலோ, ஆமா, செல்வத்திலே உயர்ந்த செல்வம் பொண்டாட்டின்னு நீ நினைக்கிற, அதல்ல. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? பாத்தியா? ஏன் இப்பதான் பொண்டாட்டி பிடிக்கும்னா பிறகு என்ன கொழுந்தியாவே பெரிய சொத்துன்னு நினைக்க? என்ன சரி, ஏன் உன் பொண்டாட்டி இல்லைன்னா உங்க ஆத்தா இருந்து வேலை பார்க்க மாட்டாலும்? நல்ல வயசாச்சு. ஆமா, ஆமா, வருவோம். ஆமா, அவளுக்கு அப்ப கல்யாணம் முடிக்க மாட்டாங்களப்பா குழந்தையாவுக்கு? அப்படியா? மாமியார் இல்லையோ? உன் நினைப்பு தானே உன் பிழப்பே கெடுக்க போகுது. அதானே, சரி, அதனால அப்படி. ஆஹா, நீ நினைக்கிற மாதிரி சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தையாவும் இல்லை. கனியிலே சிறந்த கனி என்ன கனி? அதாவது இந்த மூணுலேயும் ஏதாவது ஒரு காரியத்துக்காவது சரியான பதில் சொல்லுவேன், அப்பமாவது உனக்கு அறிவு இருக்கும்னு ப்ரூஃப் பண்ணிடலாம்னு நினைச்சேன். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, செல்வத்துக்கெல்லாம் உயர்ந்த செல்வம், கனியிலே சிறந்த கனி, அத்தனைக்கும் பெரியது அதான் பிள்ளை கனின்னு இருக்காங்க. அதாவது ஒரு குடும்பம் தலைக்க வேண்டுமானா அதற்கு என்ன வேணும்? குழந்தை வரம் வேண்டும். ஒரு கோவில் திருவிழா இன்னைக்கு பத்திரகாளி அம்மாவுக்கு கூட நடக்கிறா, வரி கொடுக்கிற மக்கள் எல்லோரும் பேர் எழுதும் போது யாரு பிள்ளைப்பா அப்படின்னா இன்னார் வீட்டு பிள்ளை இன்னாரு, இன்னார் வீட்டு பிள்ளை இன்னாருன்னு சொல்லி எழுத வைப்பாங்க. அதான் வாழையடி வாழை பெயர் சொல்லும் பிள்ளை என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி 12 வருடமாகவே குழந்தை செல்வம் இல்லை என்று தன் கணவனை அழைத்து சொல்லுகின்றாள். என் கணவராஜே மன்னா ராஜே மன்னா, என் கணவராஜே மன்னா ராஜே மன்னா, எனக்கு வைத்த பிராணே நாதா, எனக்கு வயதாச்சு, மன்னாமுடி தரிக்க பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு, நாடாள பிள்ளை இல்லை, 50
இருந்தும் பொருள் இருந்தும் பொன்னால பிள்ளை இல்லை, சொத்து சுகம் இருந்தும் சொத்தையால பிள்ளை இல்லையே மன்னா. இதனால் இதுவரைக்கும் 30 வயதாச்சு நமக்கு முடிதறிக்க குழந்தை இல்லை, 40 வயதாச்சு நாட்டையால பிள்ளை இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு 50-55 வயசாகி போச்சு. இந்த வயசுல பிள்ளை இல்லையே, இனிமே என்னைக்கு நமக்கு ஒரு பிள்ளை இருக்க போகுது? இனிமே நாம பிள்ளைய பச்சுத்தான் எடுக்க போறோமா, பேரு தான் கொடுக்க போறோமா அப்படின்னு இந்த நாகக்கண்ணி கண்ணீரை வடித்தார். பார்த்தா நாகராஜன், அடியே நாகக்கண்ணி, அன்று மலர்ந்த தாமரை போல் இருக்கும் உன் முகம் இன்னைக்கு இப்ப வாட்டமா இருக்க. பிள்ளை நினைச்சு நீ இப்படி கவலைப்படாதம்மா. கடவுள் நமக்கு என்னைக்கு எதை கொடுக்க வேணும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறாரோ அன்னைக்கு நாமளுக்கு நிறைவாக கொடுப்பார் அப்படின்னு இந்த நாகராஜன் சொல்ல, ஆமா அப்படின்னு இந்த நாகராஜன் சொல்ல, நாகக்கன்னியானவள் என்கனவா ராஜமன்னா ராஜமன்னா வந்த வேற பேச்சு சொன்னேனா வந்த வேறே வேறே சொன்னேனா சொன்னேனா வைத்தாருடைய அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேனா, நான் ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்டளந்த தோசம் உண்டா? ஓட்ட நாளினா அந்த காலத்துல காடுகரைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு வயக்காட்டுக்கு வேலைக்கு போனா அப்ப வந்து கூலி கிடையாது, சம்பளம் கிடையாது. சும்மா யாரு போவா? உங்களுக்கு உண்டான பங்கு போட மாட்டேங்குங்க, சும்மா வேலைக்கு போறியாக்கோ. ஆமா, அந்த காலத்துல வந்து சம்பளம் கிடையாது அப்படின்னா வேலை பார்த்தவர்களுக்கு கூலி என்னன்னா, அந்த காட்டுல வயக்காட்டுக்கு போகும்போது கதிர் எடுக்க போனா நெல்லு கொடுப்பாங்க, எள்ளு எடுக்க போனா எள்ளு கொடுப்பாங்க, கடலை ஆய போனா கடலை கொடுப்பாங்க, உளுந்து எடுக்க போனா உளுந்து கொடுப்பாங்க. உளுந்து உளுந்து அது விழுந்து, இது உளுந்து உளுந்து, அது வீணா இது ஊனா. ஆமா, நல்லா கொடுப்பாங்க உனக்கு. உளுந்து எடுக்க போனா உளுந்து கொடுப்பாங்க, சோளம்னா சோளம், கம்புனா கம்பு, கேழ்வரகுனா கேழ்வரகு.
ஆ ரவானா ரவா, ஆமாம் கேப்பனா கேப்ப. தினை அரிசினா தினை அரிசி. ஆமாம் இதெல்லாம் குருதவெளி தெரியுமா? தெரியாது. என்னது? குருதவெளி. குருதவேலியா? ஆமா. குருதைலம்னா தெரியும். குருதவெளினா ஒரு அரிசி. அப்படியா? இந்த மாதிரி இருக்கும். ஆமாம் முழுசா இருக்கும். ஆமாம் அதை உரல் போட்டு அவிச்சு குத்தி, ஆமாம் அதுக்கு கடவுள் போய் சாப்பிடுவாங்க. ஆ சாப்பிட்டோம்னா கொஞ்சம் விற்கும். ஆமாம் அதோட சோறு வந்து கொஞ்சம் மஞ்சள் ஒரு வெள்ளை கலர் மாதிரி ஜெயிச்சா இருக்கும். ஆமாம் அதெல்லாம் குடிக்க உனக்குலாம் தெரியாது. நான் சாப்பிட்டுருக்கேன். நீ சாப்பிட்டீங்களா? 1977 மக்காச்சோள பஞ்சம் அப்போ நான் சாப்பிட்டேன். சாமி சோறு செய்யுமா? சாமி சோறு. சாமி கடக்கண்ணி. சாமி வந்து இட்லி அரிசி மாதிரி இருக்கும். ஆமாம் இட்லி மாதிரி தான் ஒரு சாப்பாடு. ஆமாம் அதை வந்து சாமி வந்து ஆ வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமே மொத்தமா அரிசி எடுக்க முடியாது. ஆமாம் ஒன்று ரெண்டு சாமி அந்த கொதியோட இதுதான் செய்யும். ஆமாம் அதைத்தான் காய்ச்சி சாப்பிடுவாங்க. ஆ இது மாதிரி இருக்கும். கரெக்டு. ஆக மொத்தத்துல இருக்கத பூரா தின்றுக்கிய. ஆமா, அந்த காலமா அப்படிதான் இருந்துச்சு. ஆ? நெல் வந்து அப்ப கிடையாது. நீ சொல்லுத பத்தியா? குருதவேலி, ஆ. காடக்கண்ணி, ஆமா. சாமி, சாமி. இத பூரா இப்ப அருங்காட்சியகத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அங்கதான் வச்சுருக்காங்க, பாக்கெட் பாக்கெட்டா போட்டு வச்சிருக்காங்க. இப்போ எங்க பார்க்க முடியுது? இப்ப பார்க்க முடியாது. ஆஹா. அம்மா எங்க வீட்டுல சோளம் செஞ்சு பொங்குறாங்கன்னா, ஆ எங்க அம்மா மண்பானையில ஆமாம் நாலு பக்கம் சோளத்தை இடிச்சு விரிச்சி. இடிச்சுதான் வந்து வச்சுக்குவா. ஆமாம் நான் எங்க வீட்டுல கும்பா அழகு, பெரிய கும்பா. பெரிய கும்பா ஆமா, கும்பா. அந்த கும்பால ஊத்தி ஆமாம் 2 கும்பா சோளம் செஞ்சு கொடுத்துருவேன். கும்பானா இப்ப யாருக்காவது தெரியுமா? கும்பா தெரியுமா? ரம்பானா தெரியும் எல்லாருக்கும். ஏய் தம்பி, ஏய் செல்லனோடி தம்பி, ஆ மாப்பிள்ள கும்பா தெரியுமா? கும்பா அதைத்தானே சொன்னேன். கும்பா தெரியாது, ரம்பானா நல்லா தெரியும். செல்ல போது ஒழிச்சு வைங்க. அந்த செல்லாலே குடும்பம் ஜெயிச்சு போச்சு. ஏன் ஆமா. ரொம்ப சங்கடப்படாத. நம்ம செல்ல சொல்ல ஒழிச்சு வைங்க. நல்ல ஏம்பா என்னாச்சு? எனக்கு வயசு 70 வயசு ஆகுது. ஆமாம் என் பொண்டாட்டி 68 வயசு ஆகுது. 2 வயசு கம்மி. என் பொண்டாட்டி என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொன்னா? என்னங்க, ஆ கீழே விட்டு கிட்டமா செல்லு வச்சிருக்கா, டச் செல்லு. ஆமாம் மேல விட்டு மீனாட்சி செல்லு வச்சிருக்கா. வச்சிருக்கா. என் கையில செல்லு கிடையாது. ஆமாம் எனக்கு ஒரு செல்லு வேணும் அப்படின்னா, வேணும். எப்படியா நமக்கு 60 70 வயசு ஆகி போச்சு. ஆமாம் இன்னும் நமக்கு செல்லு இருக்கு தேவையில்லை. அப்படின்னு. ஆ அவன் முடிவாதான் பிடிச்ச செல்லு கண்டிப்பா வேணும் அப்படின்னா, ஆமாம் என் பொண்டாட்டி ஓ ஓ உடனே 40,000 ரூபாய் கொண்டு போய் சரி எனக்கு ஒரு செல்லு, ஒன்று. என் பொண்டாட்டிக்கு ஒரு செல்லு. அவ தானே கேட்ட, நீ எதுக்கு வாங்கின? அவன் தான் நம்மளும் வாங்கணும்ல. ஆமாம் நமக்கு தானே போன் போடுவா. அப்படின்னா 40,000 கொண்டு போய் ஆ 2 செல்லு வாங்குறேன், டச் செல்லு. சரியப்பா. பேங்க் கொண்டாந்து ஆ பொண்டாட்டி ஒன்று கொடுத்துட்டு ஒன்று. நான் ஒன்று வச்சிருந்தேன். ஆமாம் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த இடத்துல ஆ நம்ம பொண்டாட்டி செல்லு எடுத்து கொடுத்தோம். ஆமாம் போன் போடுவோம். ஆமாம் அப்படி போன போட்டா என்ன போன் என்ன சொல்லுது தெரியுமா? என்னப்பா? நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் ஆமாம் வேற ஒருத்தவங்க தொடர்பில் உள்ளார் அப்படின்னு. ஐயோ தொடர்பில் உள்ள வாடிக்கையாளர் நாம நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் ஆ வேற ஒருத்தவங்க தொடர்பில் உள்ளார் அப்படின்னு. பிறகு என்ன செஞ்ச? நம்ம பாட்டு வில்ல பாட்டு வந்திருந்தோம். ஆ இவன் ஊர்ல இருந்து இந்த காரியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமாம் அப்படின்னு நேரா வில்ல முடிச்சு வீட்டுக்கு போனேன். ஆ போய் என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஏ ஏய், அறிவு கெட்டவன, அவ பண்ணல நீ பண்ணியா? கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? என்ன புத்தி இல்ல? டேய், அவசரப்பட்டு இப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க. உங்களை தொடர்பு வச்சிருக்கா, நீ என்ன வச்சு வாழ சொன்னதே அவளை. ஏ அவளை அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா எதுக்குன்னு கேளு. எதுக்கு? நீ போன் போட்ட பாத்தியா? அப்ப அந்த அம்மா நீ போன் போடும்போது உன் மகா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் வேற ஒருத்தர் கூட தொடர்புல இருக்காருன்னு தான் சொல்லும். அப்படிதான் சொல்லுமா? உன் மாமியா கிட்ட பேசினாலும் அப்படித்தான் சொல்லும். உன் தம்பிகிட்ட பேசுனாலே அப்படிதான் சொல்லும். யாருக்கிட்ட பேசினாலும் அது அதைத்தான் சொல்லும். செல்லை பத்தி ஒண்ணும் தெரியாது. பேசாம இருக்க வேண்டியதானே? பேசாம இருக்க வேண்டியதானே? ஆ செல்லு சொல்லிச்சு நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதானே. உடனே டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆ இப்ப கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம ரோட்ல அலையுறேன். உனக்கு வேண்டியதான். அவங்களோட வீட்டுக்கு வந்தோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு தான் அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ணையில வீட்டுல இருந்து போனா கஞ்சி கிடையாது, தண்ணி இந்த கிடையாது. வெஜிடபிள் பிரியாணியை ஒரு பார்சல் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு தண்ணியை ஊற்றி போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிடலாம். வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட முடியாது. ஆ ஏற்கனவே கொழுப்பு சுத்தி கிடக்கு. ஆமாம் அதை சாப்பிட்டா ஆள் க்ளோஸ் ஆகிப்போம். அதானே. ஆமா, நம்ம என்னதான் செய்ய முடியுதுங்க? ஒன்றும் சாப்பிட முடியாது. 4 இட்லி பண்ணி சாப்பிட்டு பேசாம வந்து கொள்ளணும். அதனால ஆ சாப்பிட முடியாது. அதனால அந்த காலத்துல காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு என்ன பயிரை அறுவடை பண்றாங்கன்னு அந்த பயிரை ஒரு கொத்து 2 கொத்துன்னு அளந்து கொடுப்பாங்க. ஒரு கொத்து அப்படின்னா 1 கிலோ கணக்கு. அப்போ ஒரு கொத்து 2 கொத்து அளந்து போடுதோம்னு பேசி வேலைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி 5 மணி வரைக்கும் நல்ல வேலை, இடையில ஒரு சாப்பாடு. அப்போ வேலையெல்லாம் முடிந்து சாயங்காலம் அவங்க பெட்டியில இந்த நாளி மரக்கா கொண்டு அளந்து போடும்போது
அவங்கவங்க பெட்டியில வரிசையில நின்று வாங்குவாங்க. நெல்லை அடிச்சு கொண்டு வந்து களத்துல போட்டிருந்தாங்கன்னா அப்போ களத்துல நின்று எல்லாரும் வாங்கும்போது இந்த வீட்டுக்காரர் இருக்காரு பாரு, அந்த ஐயா நல்ல மரக்கா கொண்டு வந்து 2 கொத்து அப்படின்னா 2 கொத்து கரெக்டாக அளந்து போடுவார். தார்பாச்சி கட்டி 2 பக்கமும் அங்கிட்டு இங்கிட்டுமா நின்று அந்த ஐயா 2 கொத்து அளந்து போட்டாருன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும். பிறகு இந்த கூட இருக்கவளும் அப்படியே வாங்கிக்கிட்டு இருப்பா. இந்த வீட்டுக்காரி இருக்கா பாரு, வீட்டுக்காரி வயல்காரி பார்த்தான்னா இந்த களத்தில் இருக்க நெல்லை முத்து மணியாக விளைஞ்சு கிடக்கு. இந்த பாவி பையன் நம்ம விளைஞ்ச முத்து மணியை இப்படி நம்ம நெல்லுன்னு பாராமல் அடுத்தவளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி போடுதான் அப்படின்னு பொறாமப்பட்டு வேலை பார்த்தவளுக்கு இந்த நெல்லை கொண்டு போய் கொடுக்கையா அப்படின்னு நினச்சி அந்த வேலை பார்த்தவங்களுக்கு கூலியை கொடுக்காம குறைக்கணும்னு அந்த ஐயாவை கூப்பிடுவா. ஏயா நீங்க சிரிச்சது போதும், நான் தான் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மரக்கா வச்சிருக்கேன், அதை தூக்கிட்டு வாங்க வாங்க போங்க அப்படின்னு உடனே நம்ம பொண்டாட்டிக்கு பெரிய தாராள மனசு பொழுக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்க நாளையை தூக்கிட்டு வருவாரு. இந்த சின்ன மரக்காவை தூக்கி தூர போட்டுருவாரு. வீட்டுக்குள்ள இருக்க மரக்காவை கொண்டு வந்து நெல்லை கோதுனா நெல்லை கோதி அந்த பெட்டியில போடுறதுக்கு முன்னால காப்படி நெல்லு கீழே விழுந்துரும். அந்த தூரில் மரக்கா தூரில் ஒரு கையை அளவுக்கு அகலத்துக்கு பெரிய ஓட்டை இருக்கும். இந்த விவரம் தெரியாத அந்த ஐயா அள்ளி கொண்டு போடுவார், காப்படி நெல் கீழே குறைஞ்சிரும். ஆமாம், அப்போ இதைத்தான் அந்த அம்மா நாகக்கண்ணி சொன்னா, வேலை பார்த்தவங்களுக்கு கூலியை கொடுக்கலைன்னு அது ஒரு பாவம் தானே. அதனால் நான் ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்காவது போட்டு அளந்திருக்கனா, பட்டரை நெல்லில் பதரையில் சேர்த்து கொடுத்தனா அப்படின்னு சொல்லி நாகக்கண்ணி முத்து முத்தாக கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடித்தாள். ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடித்து பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் வடித்து நாகக்கண்ணி வெண்கொடியா நாகக்கண்ணி வெண்கொடியா ஏங்குவாளம் புலம்புவாளோ ஈசனையும் நோங்குவாளோ அழகுவாளாம் புலம்புவாளா புலம்புவாளா. எனக்கு வைத்த பிராணனா இஞ்சி வைத்த பிஞ்சிர எரு போட்ட காய்காய் இந்திரன் உடம்பிரன் இருசி என்று பேருங்க மஞ்ச வைத்த பிஞ்சிர மணல் போட்ட காய்காய் மந்திரியின் உடன் பிறந்து மந்திரியின் பாவி மலடி என்று பேருங்க. இனத்திலையுண்டாழ்வான் சாலையில ஒரு மரம் சாரிக்கா காய்க்குமா சாரிக்கா காயாமல் சாரிக்கா காயாமல் ஏ சனத்திலையுண்டாழ்வான் சாரிக்கா காயாமல் எனக்கு வாசலில ஒரு மரம் எனக்கு வாசலிலே ஒரு மரம்
மன்னமல்லி வருவாய் எனக்கு மலையாளம் பேருவாய் பாவிக்கு மல்லி கட்டி பூஜை செய்ய மன்னான மதலை இல்லாமாவாய் எனக்கு குழந்தை வருவாய் பாவிக்கு குச்சாலம் பேருவாய் ஆனா குழந்தை கட்டி பூஜை செய்ய எனக்கு குழந்தை கட்டி பூஜை செய்ய அண்ணா குழந்தை இல்லா கொடுமா அள்ளி ஒரு வார்த்தை அகிலமெல்லாம் பேர்வாதி எனக்கு அள்ளி கட்டி பூஜை செய்ய ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை எனக்கு மல்லி ஒரு வார்த்தை மலையாளம் பேர்வாதி மன்னா ஆனால் மல்லி கட்டி பூஜை செய்ய நான் மதலை இல்லாத மாபாவியாகிவிட்டேன் என்று கண்ணீரை வடித்து கவலை கொண்டு சொன்னபோது அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், உனக்கு மட்டுமாமா கவலை, பிள்ளை இல்லாத கவலை எனக்கும் இருக்கு. என்ன அம்மா அம்மா அல்ல ஆமா சொல்ல முடியுமா? ஆமா ஆமா சரி. டீ கடையில போய் எத்தனை டீ குடிச்ச? ஆமா டீ குடிச்சேன்னா உன் கட்டையில முதல்ல கவலை இருந்தா போய் 2 டீ குடிக்க நினைப்பியா? ஆமா 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 எழுப்பா இருக்கு என்னப்பா? ஆமா நான் தான் சொல்லு. ஆமா என்ன சொல்லுவேன்? ஐயோ ஆமா ஆமா அழ முடியாது. ஆம்பளையே உங்களுக்கு கவலை வந்தா உங்களுக்கு என்னையா? கடைக்கு போக வேண்டியது, ஒரு கோட்டரை வாங்க வேண்டியது, குடிச்சிட்டு குப்பரை படுத்து தூங்க வேண்டியது. பொம்பளையே நாங்க என்ன செய்ய? எல்லாம் ஒரு ஆப்பு வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு கோட்டரு ஆப்பு புல்லுலாம் நாங்க அடிக்க மாட்டோம். ஓஹோ நாங்களும் உங்களை மாதிரி கவலைப்பட்டும் குடிச்சோம்னா குடும்பம் சந்திக்கு வந்துடும் பார்த்துக்க. ஆமா ஒரு வயலுக்கும் கஞ்சி கிடையாது உள்ளதுதான். ஆமா ஏற்கனவே இப்போ செய்தியில் அப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோ. மகாராஷ்டிராவில் கல்யாணம் பேசி வச்ச மாப்பிள்ளையை பிடிக்கலையா? பேசி முடித்த மாப்பிள்ளைக்கு சொத்து சுகம் மட்டும் 600 கோடி. 1 2 இல்லை, இது 600 கோடி. அந்த மாப்பிள்ளைய பணக்கார மாப்பிள்ளைய பேசி கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, வேற பையனை விரும்பி இருக்கா. அதனால வா நம்ம பிக்னிக் போவோம்னு மலைக்கு கூட்டிக்கிட்டு போய் மாப்பிள்ளைய மலைக்கு கூட்டிக்கிட்டு போய் காதலிச்ச மாப்பிள்ளைய வந்து இவளும் அவளுமா மலையிலிருந்து உருட்டி கீழே தள்ளியிருக்காவோ. தள்ளி விட்டு 600 கோடி ரூபாய் மாப்பிள்ளை செத்து போனாரு. ஆமா வேண்டாம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவன் கூட போக வேண்டியதானே? பொம்பளை மனசு. இது உண்மையிலே நடந்தது 2 நாள் ஆகும். 3 நாள் பேப்பரில் போட்டு நான் படித்தேன். ஆமா நிறைய நடக்கு. இப்போ ஆமா வாழ முடியாது. 2 பேரும் உள்ளே போவாங்க. ஆமா ஒருத்தனை கொண்டு ஆமா வேற ஒரு செயலில் போடுறதுக்கு இங்கேயா நடக்கு? மகாராஷ்டிரா. அப்போ பொம்பளை நினைச்சான்னா கொண்டுருவா பார்த்துக்கோ.
அதனால இவங்களுக்கு குவார்டர் வாங்கி தரோம்னா உனக்கு தான் சங்கடம். அன்னைக்கு சும்மா என் பொண்டாட்டி லேசா ஒரு அடியை பிடிச்சி அடிச்சு விட்டேன். ஆமாம். அவ சொல்லுதா, ஆ நீ ஓயாம என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க. அடிக்க. மவனே, ஆ நீ தூங்கும்போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டோம்னா செத்துருவேன். சிரிச்சா வாய் சிரிச்சா செத்துருவேன். ஆமாம். எப்படி சிரிச்சால செத்துருவேன்னாடா? ஆ பரவாயில்ல. ஆ? அந்த மாதிரி பொம்பளைலாம் கேர்ஃபுல்லாக தான். நான்லாம் இப்போ வீட்டில் படுக்கே பயந்து போய் வெளியே போய் படுக்கேன். அதனால ஆம்பளையே உங்களுக்கு கவலை வந்தா நீங்க ஒரு கோன்ட்ரு அடிக்க வேண்டியது, குப்புறப்படுத்துக்கிற வேண்டியது.